ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் 117வது ஜோதிட கருத்தரங்கம். அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து, சித்திரை நட்சத்திரம், 2 சித்திரை வந்திருக்கு. சரிங்களா? ஒன்று கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரை, இன்னொன்று துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை. சரிங்களா? இது இன்னைக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நாளுங்க. இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து எங்கே இருக்காருங்க? தனுசுல இருக்காருங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னம், இப்போ கன்னியா லக்னம் ஓடிட்டுருக்குங்க. நல்லா இந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளில் நம்ம எப்பவுமே இந்த ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த பங்குனி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடர்களுக்கு அந்த மாதம் கொஞ்சம் தொழில் டல்லாக இருக்கும். அந்த நாளில் வந்து 3 நாள், 5 நாள், 7 நாள், 2 நாள் இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஜோதிடர்கள் அனைவரையும் வர வச்சு நம்மளால் முடிஞ்ச மக்களுக்கு நல்ல சேவையை செய்யக்கூடிய அருமையான ஜோதிட கருத்துக்களெல்லாம் நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலியமாக உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு மாதமும் சங்க வளர்ச்சிக்கு, அன்னதானத்துக்கு மாதம் மாதம் குறைஞ்சதும் இப்போ ஒரு 7-8 மாதமாக 5000 ரூபா கொடுத்துட்ருக்காருங்க. வந்தாலும் சரி, வரலினாலும் சரி. ஒரு மாதம் வரலைங்க, அதுக்கும் சேர்த்து 5000 ரூபா பணம் அனுப்பிச்சார். கொஞ்சம் கைத்தட்டலாமே. தம்பி பிரகாஷ் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். நல்ல ஒரு அருமையான தாந்திரிக சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு வர வேண்டியவர் இன்றைக்கே வந்துட்டார். தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு. எப்போவுமே அண்ணன் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். நீ சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஃபோன் எடுக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து குறைஞ்ச 1 மணி நேரம் கூட ஆகும். அப்போ 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோனில் பேச வேண்டிய ஒரு சூழல் வருது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சார் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டா உங்களுக்கான டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறமான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு ஊரில் மட்டும் நான் இருக்கிறதில்ல. அண்ணனுக்கு தெரியும், காலையில் எந்திரிச்சா ஜாதகம் கார்லேயே பார்த்துட்டு போவேன். காலையில் இப்போ நான் வந்தேன் 6 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பும்போது வர்றதுக்குள்ளே 2 ஜாதகம் பார்த்துட்டேன். நம்மளுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேரம் பார்க்காம உழைச்சோம்னா ஜெயிச்சிடலாம். நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. 5 மணிக்கு ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 4:30 மணிலேருந்து ஜாதகம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு உதாரணமும் திருச்சியில் ஒரு ஐயா இருக்கார், சுவாமிஜின்னு சொல்லி. அவர் வந்து காலையில் 4:30 மணிக்கே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். என்னென்னா அவரை தேடி ஏன் போகிறாங்க அப்படின்னா, அந்த 4:30 மணி பிரம்மனே அவர் வாயிலிருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட வாழ்க்கையிலையுமே நேரம் பார்க்காம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் கடிகாரம் கட்டியிருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேன், பின்னோக்கி தான் பயணிப்பீங்க. என்னென்னா இப்போது இந்த இத்தனை மணி ஆயிடுச்சா, வேலை முடிஞ்சிருமா, இத்தனை மணி ஆயிடுச்சா, அதை யோசிக்கவே கூடாது. நேரம் பார்க்காம வேலை பார்த்து பாருங்கள், சீக்கிரமாக டைம் போயிடும். நீங்களும் அந்த வேலையை முடிச்சிடுவீங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தை பற்றி சொல்லணும்னா, பூபதி அண்ணன் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருத்தரங்கு நடத்திட்டு தான் இருக்கார். அண்ணன் சொன்னார், ஒவ்வொரு மாதம் வந்தாலும் வரலைனாலும் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருவேன்னு. அது என்னோடய கடமை. எதுக்காக அப்படின்னா, கஷ்டப்படுற காலத்தில் அண்ணன்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கார். அதை நம்ம நல்லா இருக்கும்போது நினைக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சேனலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சேனலில் இருக்கக்கூடியவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே இறைவன்கிட்ட வேண்டிக்குவேன். அதுக்கப்புறம் பல சேனலில் பேசணும். என்னுடைய நண்பர்கள் மூலியமாக தான் இந்த ஜோதிட ஃபீல்டுக்கு நான் உள்ளே வர்றேன். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒருத்தருடைய தூண்டுதலோ இல்லை நம்ம கை தூக்கி விட்டாங்கன்னா போதும், நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அன்று கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முதல் முறையாக நான் பேசினது இதே பள்ளிப்பாளையத்தில் தான். ஏன்னா பள்ளிப்பாளையத்தில் அதுவும் பாருங்கள், கேது நட்சத்திரக்காரருடைய மீட்டிங்கில் தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்குமே எப்போவுமே என்னென்னு தெரியல, எனக்கு ராகு கேது நல்லா செட் ஆகும். ஏன்னா ஜோதிடத்துக்கு முக்கியமானதே வந்து ராகுவும் கேதுவும் தான். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. சரிங்களா? அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியா லக்னம், சந்திரன் வந்து தனுசில் இருக்கார்,
ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி சந்திரனோட வீடு கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், சரிங்களா? அப்போது இன்றைக்கி நாள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கணும். எப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை குழந்தை பாக்கியம் இல்லை பார்த்தீங்களா? இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, குழந்தை ஒரு 3 வருஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மர இலை எடுத்துக்கங்க. 108 இலை எண்ணி எடுத்துக்கங்க. அதில் உங்களுடைய குரு காயத்ரி மந்திரத்தை அந்த அரச மர இலையில் எழுதுங்க. குரு காயத்ரி மந்திரத்தை அரச மலையில் எழுதி ஒவ்வொரு தடவையும் அந்த இலையை வந்து உங்களுடைய கர்ப்பப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு எடுத்துட்டு அந்த இலையை பாதுகாப்பாக ஒரு துணியில், மஞ்சள் துணியில் மடித்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. 108 இலையில் நீங்கள் எழுதுறீங்க. 108 நாளில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். எளிமையான தாந்திரிக பரிகாரம், ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. 108 இலையுமே குரு காயத்ரி மந்திரம் எழுதி உங்களுடைய கர்ப்பப்பை பகுதியில் வச்சுட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் துணியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரிசல்ட் வந்தனால இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம். சார் 7 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம என்ன சொல்கிறோம் சார், ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க உட்காந்து தான் வேலை பார்ப்பாங்க. மேக்சிமம் வெப்பம் தான் அங்கே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே குழந்தை பாக்கியம் மேக்சிமம் லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை கன்னி பெண்கள் சொல்லக்கூடியவங்கள சூரிய உரையில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிட்டாயோ இல்லை ஒரு கடலை மிட்டாயோ நீங்கள் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா 51 அமாவாசை, இந்த 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்க 51 அமாவாசை 51 மாதமா சார் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா 3 அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப தூரம் போக வேண்டாம். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். சார் 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும், மெடிக்கல் தான் போகணும். ஜோதிடர்கிட்ட வந்தால் குழந்தை வராது. சாமியார் சொல்லுவார், சார் உங்களுக்கு குழந்தை எப்படினாலும் வந்துடும், இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும்னுவார். செவுள் மேலேயே ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து கிளம்பிடுறீங்க, நேராக போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறீங்க. என்னென்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மிராக்கல் நடக்கும். ஒன்றும் இல்லை, சேலம் சமயபுரம் மாரியம்மன் சொல்லி ஒரு கோவில் இருக்குது, அங்கே போனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படின்றத நான் யூடியூப்லேயும் இந்த சேனல்ஸ்லையும் பார்த்துட்டு வர்றேன். அப்போது அங்கே போகும்போது என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தா, ஒருத்தருடைய தசாபுத்தியில் குரு தசை சந்திர புத்தி போகுதுன்னு வைங்களேன். குரு தசை சந்திர புத்தி, ஒன்று அவங்களுக்கு பணம் வரும், இல்லைன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும். பணம் வரும், இல்லைன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும். இதே சந்திர புத்தி கிடைச்சி செவ்வாய் புத்தி போகுதுன்னு வைங்களேன், திருமணம் ஆகாத அவங்களுக்கு குரு தசை செவ்வாய் புத்தியில் கல்யாணம் ஆயிரும். சிம்பிளான விஷயந்தான். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் சொல்லலாம். சார் எனக்கு குழந்தைன்றதே வந்து கல்யாணம் ஆச்சு 1 வருஷம் ஆகப்போகுது. 1 வருஷம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முதல்ல புரிதல் ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகிட்டா புரிதல் ரொம்ப முக்கியம். அதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணனே குழந்தைன்னு கேள்வியாக கேட்குறீங்க. யாரெல்லாம் ஒருத்தர் திருமணம் புது தம்பதிகளை பார்த்து இன்னும் உங்களுக்கு நல்ல செய்தி இல்லையான்னு கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும். இன்னும் நீங்கள் எதுவும் விஷயம் இல்லை, யாரையுமே புதுமான தம்பதிகளை பார்த்து குழந்தை என்ன இல்லையான்னு கேட்கவே கூடாது. கேட்டிங்கனாலே உங்கள் தொழில் அடிபடும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய அனைத்து விஷயமான பண பரிவர்த்தனையை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருவை நீங்கள் இன்னும் இல்லையான்னு கேட்கும்போது என்ன ஆகுங்க, உங்களுக்கு டவுன் ஆகும். அதனால் எந்த ஒரு தம்பதியும் பார்த்து இந்த கேள்வி கேட்காதீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸை உண்டு பண்ணிவிடும். ஏன்னா எங்கே போனாலும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நீங்கள் இந்த கேள்வி தான் கேட்பீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, ஜாதக ரீதியாகவே சொல்கிறேன். இப்போது ராகு வந்து மீனத்தில் இருக்கார். இன்னைக்கு பிரசன்னம் 10:34 ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இதில் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் பிறக்குது, கன்னி லக்னத்தில் பிறக்குது. இன்னொன்று லக்னாதிபதியை புதனாயிராரா. அப்போது இந்த குழந்தை தனுசு மூல நட்சத்திரம். இது பெண் குழந்தையாக இருக்குமா ஆண் குழந்தையாக இருக்குமா? இந்த டைமில் பிறந்தது 100க்கு 100 சொல்லலாம் பெண் குழந்தைன்னு. ஏன்னா லக்கணத்திலே கேது, கன்னி லக்கணத்தில் கேது, 100க்கு 100 சொல்லலாம் பெண் குழந்தைன்னு. ஆனால் இதில் செவ்வாய் குரு இணைவு எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப வீட்டில் செவ்வாய் குரு இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த குழந்தை அரசாங்க உத்தியோகத்துக்கு போகுமா போகாதா? போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி
இந்த 19/7/2024 10:34 இப்போ ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் இன்னும் ஒரு பெரிய பியூட்டினா, இன்னொன்று மாந்தி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில். அப்போது இந்த குழந்தைக்கு தோஷம் வருமா வராதா? கண்டிப்பாக தோஷம் இருக்கு. என்னன்னா முன்னோர்கள் தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சிம்மத்தில் மாந்தி இருக்காலே முன்னோர்கள் தோஷம் இருக்கும். அப்போ நம்ம இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஒன்றும் இல்லை, யாருக்கெல்லாம் சிம்மத்தில் மாந்தி இருக்குது சார், எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை தொழிலில் பிரச்சனை இருக்குது, மனைவி பிரச்சனை இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்கிறவங்க ஒன்று செய்யணும். ராமேஸ்வரத்தில் வர ஆடி அமாவாசை போய் நீங்கள் திதி கொடுத்துருங்க உங்கள் முன்னோர்களுக்கு. சார் அப்பா இருக்கார் சார், எனக்கு மாமனா எல்லாரும், அதெல்லாம் இல்லை, உங்களுடைய முன்னோர்களுக்கு தான் கொடுக்க சொல்கிறோம். இந்த கரெக்டாக சிம்மத்தில் மாந்தி இருக்கவங்க உங்கள் முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை டைமில் திதி கொடுங்க. ராமேஸ்வரத்தில் கொடுத்தா இன்னும் சிறப்பு, தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவீங்க. இது பொதுவாக ஒரு பரிகாரம் தான், எல்லாருக்குமே வந்து சொல்லலை, சரிங்களா? சரி, ஓகே. இப்போது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம்னு சொல்லிட்டோம். ஆனால் கன்னி லக்னத்துக்கு சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எங்கே இருக்காரு? கும்பத்தில். கும்பம் யாரோட வீடு? அவரோட வீடு தான். அப்போது இந்த குழந்தைக்கு தொழில், வேலை எல்லாமே அமைஞ்சிரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஒரு சின்ன விஷயந்தான், இன்றைக்கி பிரசன்னத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த குழந்தைக்கு வந்து யோகியா யார் செயல்படுவா? ராகு தான் செயல்படுவார். ஏன்னா இன்னொன்று, இன்றைய எண் பார்த்தீங்கன்னா ஜனவசிய எண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவசிய எண்ணு. ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த 19ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கனாலே உண்மையாகவே ஒரு சக்ஸஸை கொடுத்துரும். லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போது இன்றைய நாளும் அருமையான நாள். இன்றைக்கி யாருக்கெல்லாம் பெண் குழந்தை பிறகுதோ அவங்களாம் அவங்க குழந்தைய நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அரசாங்க வேலை கண்டிப்பாக போகும். உயரிய விருதான அரசாங்க விருது கண்டிப்பாக வாங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. தொழிலில் நமக்கு டெவலப் ஆகணும். தொழில் வந்து டெவலப்பே ஆகலை, அதில் ஒரு பெரிய முடக்கமாகவே இருக்குது அப்படின்னா தொழிலுக்கு நம்ம சனியை தான் சொல்லுவோம், வேலைக்காரனையும் சனி தான் சொல்லுவோம், தொழிலையும் சனி தான் சொல்கிறோம். அப்போ சனிக்கான பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? சனிக்கான பரிகாரம் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க, இல்லை செப்பல் வாங்கி கொடுங்க, இல்லை நடக்க முடியாதவங்களுக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க, இதை தானே சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சிவன் கோயில் வந்து சனியா சூரியனா? ஆனால் சனியினுடைய முக்கிய பங்கு எங்கே இருக்குது? சனி யாரால் உருவாக்குறாரு? சூரியனால் உருவாக்குறாரா? சனியினுடைய தந்தை சூரியனா? அப்போது சூரியன் சார்ந்த பரிகாரம் என்ன பண்ணணும்? கோயில்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிலைகளை ஒவ்வொரு நாள் துடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலோ, இல்லை கோயிலில் மடப்பள்ளியில் உங்களுக்கு வேலை கிடைச்சாலோ ஒரு நாள் வேலை பார்த்துட்டு வாங்க, உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். சிம்பிளான விஷயம்தான். சந்திரனால் பணம் வரும். சந்திரனுடைய பலம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பணம் வரும். குருவால் பணம் வராது, சுக்கரனால் வராதுங்க. சந்திரனுடைய பலம் இருந்தால் தான் பணம் வரும், சரிங்களா? அப்போது கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் ஒரு நாள் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். இது ஒரு சிம்பிளான பரிகாரம் தான். ரொம்ப தூரம்லாம் நீங்கள் அது தூம்னு பரிகாரம்லாம் பண்ண தேவையில்லை. சின்ன பரிகாரம் தான் வாழ்க்கையை மாற்றிடும். சரி, ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ அந்த எந்திரம் வாங்கி வச்சேன், இந்த எந்திரம் வாங்கி வச்சேன், எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் எந்திரங்களை வாங்கி வைப்பது முக்கியம் இல்லை, அதை சரியான முறையில் பூஜிக்கணும், சரியான முறையில் மந்திரங்கள் சொல்லணும், அப்போ தான் அது வெற்றி அடையும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க யாருமே மாந்தியை வச்சு பலன் எடுப்பதில்லை. இதே மாந்தி நமக்கு ஒன்று மீனத்தில் இருக்குன்னு வைங்களேன், மாந்தி ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மீனத்தில் யார் ஆட்சியாக இருக்கா? குருவுக்கு மாந்தி எந்த ஒரு விஷயமே பண்ணாது. அப்போது மீனத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே வாத்தியார் இருக்காங்க பாருங்கள், குரு, அவங்கள பார்த்தீங்கன்னா மரியாதை பண்ணுங்கள், அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. யாருக்கெல்லாம் மீனத்தில் மாந்தி இருக்கோ கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ மேஷத்தில் மாந்தி இருக்குன்னு வைங்க, இந்த மேஷத்தில் மாந்தி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சார் எனக்கு மேஷத்தில் மாந்தி. ஆமாம் மாந்தி. ஆனால் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். மேஷத்தில் மாந்தி இருக்கவங்க குருவாயூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகிரும். சரி, ரிஷபத்தில் மாந்தி இருக்குது. இந்த ரிஷபத்தில் மாந்தி இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஸ்ரீரங்கம் போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், இல்லைன்னா பிரசவத்தை பார்க்கணும்.
விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், இல்லைன்னா பிரசவத்தை பார்க்கணும். யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் மாந்தி இருக்கோ ஒன்று ஸ்ரீரங்கம் விஸ்வரூப தரிசனம், இல்லைன்னா ஒரு பெண்மணியுடைய பிரசவம், இல்லை இந்த பிரசவத்துக்கு உதவி பண்ணலாம். ரெண்டே விஷயம்தான். அதுக்கு அடுத்து வந்து மிதுனத்தில் மாந்தி இருக்குது, என்ன சார் பண்ணிக்கலாம்? இப்போ மிதுனத்தில் மாந்தி இருக்குது, நம்ம அதில் 3 நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் இருக்கும். என்ன நட்சத்திரங்க? யாரோட நட்சத்திரம் இருக்கும்? திருவாதிரை இருக்கா? இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கும், அப்படின்னா மிருகசீரிஷம், இதில் ஒரு நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றும் இல்லை, சிவன் கோவிலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு நிறைய மாற்றம் வந்துடும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் மாந்தி இருக்குது, என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, பீச் மணல் இருக்குது பார்த்தீங்களா? பீச் மணலை ஒரு கண்ணாடி குடுவையில் எடுத்து, என்ன நாளில் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திர நாளில் கண்ணாடி குடுவையில் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வைங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். கடற்கரை மணலை ஒரு கண்ணாடி குடுவையில் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். சிம்மத்தில் மாந்திக்கு நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து நம்ம கண்ணியில் ஒரு மாந்தி இருக்குன்னு வைங்க. இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய மாந்தியை நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்னி பெண்கள் இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பெரிய பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். ஒரு வஸ்திர தானம் தொழில் செய்யக்கூடியவங்க பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தொழிலில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிரும். சரி, ஓகே. அடுத்து துலாத்தில் இருக்கக்கூடிய மாந்தி. இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய மாந்திக்கு தான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, சுக்கரனோட வீடு தான் ரிஷபத்தோடைய வீடா? துலாமு யாரோடைய வீடு? அப்போது ரிஷபத்தில் சொன்ன இதையே வந்து நம்ம துலாத்துக்கு எடுத்துக்கலாமா? ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். அப்போ நோயாளிகளுக்கு உணவு தானம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் ஒரு மாற்றம் வந்துடும். துலாத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா நோயாளிகளுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது விருச்சக வீடு. இந்த விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய மாந்திக்கு என்ன பண்ணலாம்? விருச்சக வீட்டில் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்? செவ்வாய் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடாக இருக்குது? 8ஆ 6ஆ? 8. அப்போ என்ன பண்ணணும்? மறைவுஸ்தானமா? அப்போது மறைமுகம் சம்மந்தப்பட்ட, இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கேஸு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா, உப்பு வந்து என்ன பண்ணணும்னா குளத்தில் கொண்டு போய் கரைக்கணும். குளத்தில் கொண்டு போய் கரைச்சிடணும். உப்பை கரைச்சா திருப்பி பார்க்க முடியுமா? அதுதான். சரிங்களா? அப்போது அடுத்து வந்து நம்ம தனுஷில் மாந்தி இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறேன் சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. ஆனால் இது சூரியனார் கோவில் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம். என்னென்னா, தனுஷில் மாந்தி இருக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மகரத்தில் மாந்தி இருக்கவங்க வாராகி வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வாராகிக்கு வந்து ஒரு பெரிய, ஏன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த மகரத்தில் மாந்திருக்கவங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வாராய்க்கு ஒரு தயிர் சாதமோ அல்லது கல்கண்டோ வச்சு படைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, செருப்பு தைக்கிறவங்களுக்கே செப்பல் வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துடும். இப்போது ஒவ்வொரு இதுக்கும் மாந்திக்கு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. என்னென்னா, செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. கிராம்பு வச்சுக்கோங்க, ஏலக்காய் வச்சுங்க, புதினா வச்சுங்க, தக்காளி வச்சுங்க, சட்னி வச்சுங்கன்னு. ஆனால் இங்கே அதெல்லாம் தேவையில்லை. செல்வ வளம் பெருகணும்னா நம்ம தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் செல்வ வளம் பெருகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு தசைக்கும் ஒரு காரணகர்த்தா இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், சனி தசை நடக்குது சார், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படின்னு வருவான். டக்குன்னு என்ன பண்ணுவான்? ஐயோ சனி தசையா போச்சு, நீங்கள் பட போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது எதுவுமே நம்பக்கூடாது. யாருக்கும் எந்த கிரகமும் கெடுதல் நினைக்காது. காலைல எந்திரிச்ச உடனே எல்லாம் கிரகம் பார்த்துக்கிறோம், 9 கிரகமும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் சனி தசை நடக்குது, சூரிய புத்தி நடக்குது, ஐயையோ என்னால் முடியாது அப்படின்னீங்கன்னா முடியாமையே போயிடும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு தசாபத்திக்கும் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கோயில்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளாம் கோயில்கள்லாம் இப்போ கொடுக்கறது இல்லைங்க. சரிங்களா? இப்போ சூரிய தசை நடக்குது, சூரிய புத்தி அப்படின்னா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, உடலில் இருக்க வெப்பத்தை குறைங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் முதல்ல சூடாகாமல் இருங்கன்றுவேன்.
ஈஸியாக சொல்லிடுவேன். சார் என்ன சார் சூடாகாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், எத்தனை கோயில் கொடுத்தாலும் நீ போயிட்டு வந்து என்ன உனக்கு ஒன்றும் பலன் கிடையாது. அந்த புத்திக்கான பலன் கண்டிப்பாக நடக்கும். அது நன்மையோ தீமையோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. சிம்பிளான பரிகாரமாக எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்குது. ஒன்றும் நல்லா ஹாட்டாக எல்லா பொருளும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சார் சூடாக எனக்கு சாப்பிட வராது. ஒவ்வொரு புத்திக்கு நீங்களே உங்கள் புத்தியை மாற்றிக்கிறீங்க. அதனால தான் திசையும் புத்தின்னு வச்சான். அப்போ புத்தி என்ன வேணாலும் செய்யும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனையை நம்ம எதிர்கொள்வோம்? ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் மதுரையில். ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துருக்கேன். நிறைய பெண்கள் தான் வர்றாங்க. வந்தோடனே எல்லோரும் கையெடுத்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைன்னா கத்துவாங்க. எதுக்கிட்ட அழுகுறாங்க, ஏன் கத்துறாங்க? நான் எப்பவும் போனோடனே ஒரு கோயிலில் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் சாமி பார்த்துருவேன். என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும், ஸ்ரீரங்கமே போனாலும் 10 நிமிஷம் சாமி பார்த்துருவேன். அது மாதிரி அந்த கோயில் போனேன், எல்லோரும் அழுகுறாங்க. என்னென்னு பார்த்தா அப்போ தான் அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, அம்மா இங்கே வாங்க, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் உட்காந்துருக்கேன் அந்த கோயிலில், இங்கே வாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு. உனக்கு எதுக்கு தம்பி, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது தம்பி, நீ யார் தம்பி என்ன, சும்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க நிறைய ஒரு கதையே சொன்னாங்க. என் பொண்ணுக்கு திருமணமே ஆகாமல் இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து நான் வேண்டி அழுதேன். அதனால் என் பொண்ணுக்கு இப்போது வரன் கைகூடி வந்திருக்கு. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி வைக்க கையில் பணம் இல்லை. அப்போ உங்கள் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏன் பணம் வரலைன்னு பார்த்தேன். சுக்கிரனும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா விருச்சகத்தில். பணம் வருமா? விருச்சகத்தில் சுக்கிரனும் கேதுவும், பணம் வருமா? வராது. அப்போ நான் சொன்னேன், அம்மா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு பரிகாரம், ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பரதேசிக்கு சரிங்களா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துடும்னு. போன வாரம் சொல்லிட்டு வர, இந்த வாரம் அந்த அம்மா நம்பரை கொடுங்க தம்பின்னாங்க. இலவசமாக தான் ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்தேன். நான் மொதல் இலவசமாக பார்த்தது அவங்களுக்கு தான், கோயில்ன்றனால. ஏன்னா மற்றவங்கள மாதிரி இலவச வகுப்பு இலவச கல்வியெலாம் எடுக்க எனக்கு வராது. என் குருநாதர் இலவசமாக யாருக்கு எதையும் கொடுக்காதேன்னு சொல்லியிருக்கார். ஆமாம், மருதமலை குருஜி ஐயாவே என்னோடய குருநாதர் தான். அவரே சொன்னார், இலவசமாக எதையும் யாருக்கும் இலவசமாக கொடுக்காத கண்ணு, அது என்றைக்குமே பலன் இருக்காது அப்படின்னு. உண்மை தானே? அந்த மாதிரி அந்த அம்மா அதுக்கப்புறமேலே எனக்கு தம்பி பணம் வந்துருச்சுன்னு சொல்லி என்னோடய ஃபீஸை போட்டாங்க. அம்மா என்னோடய ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னேன், எவ்வளோ நாளும் பரவாயில்ல தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, அதனால் நான் இந்த பணத்தை போடுறேன். அப்போ அவங்கள்ட்ட என்னை சொல்ல வச்சுருக்க அந்த தெய்வம், நான் அதை மட்டும் தான் நினைப்பேன். இப்போ ஒரு ஜோதிடர் நம்மளை சந்திக்கிறாரு அப்படின்னா காரணம் காரியம் இல்லாமல் ஒரு ஜோதிடர் இன்னொருத்தரை சந்திக்கவே முடியாது. என்கிட்ட பலன் பார்க்க நீங்கள் வர்றீங்க அப்படின்னா போன ஜென்ம கர்மா தான் இந்த ஜென்மத்தில் வருவீங்க. என்னதான் நீங்கள் ஒரு மூலையில் சின்ன ஜோதிட ஆஃபீஸ் போட்டு வச்சுருந்தாலும் உங்ககிட்ட ஒருத்தர் தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. இன்றும் 50 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்குறவங்களும் இருக்காங்க, 5000 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. 50 ரூபா ஜோதிடம் பார்க்குறவங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போயிட்டு வா, தசாபதி சரியில்லை அப்புறம் வாண்டுருவாங்க. 5000 ரூபாய் ஜாதகம் பார்க்குற என்ன பண்ணாங்க, முடக்கு திசுனியம் கரணம் எல்லா கோயில்களும் கொடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா கோயில்கள் போனாலும் என்று உன் கர்மா தீரணும்னு நினைக்கிது அன்றைக்கி தான் அந்த கர்மா தீரும். அது யாராலையும் மாற்ற முடியாது, என்னாலையும் முடியாது. இப்போ நான் எல்லாருக்கும் பலன் சொல்கிறேன், நான் சிஎம் ஆகணும்னு நினச்சா நாளைக்கே ஆயிடலாம்ல. நான் ஜோதிடன் தான், ஊருக்கே பலன் சொல்கிறேன், நாளைக்கே நான் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ண ஆயிடலாம்ல. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ நான் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே, என் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தானே. ஜோதிடனாக தான் அந்த இடத்துலேயே தான் இருக்கான், இன்னும் டெவலப்லாம் ஆகலை. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே நம்ம அங்கே தான் இருக்கோம். நம்ம ஒருத்தர் வளர்ந்து வராங்களா, முதல்ல நம்ம தான் அவங்கள வாழ்த்தணும். யார் ஒருவர் ஒரு தொழிலில் இருந்துட்டு இன்னொரு தொழிலில் இருக்கக்கூடிய வாழ்த்துறீங்களோ கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அது எந்த மாற்றம் இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஒருத்தரை வாழ்த்த செய், யாரையும் தூட்டுறாத. சரவண சோமசுந்தரனெல்லாம் தப்புனா தப்பு, சரினா சரி, ஃபேஸ்புக்லேயே விளாண்டுருவார், தப்பு பண்ணுற நீ அப்படின்றவார். அந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டணும், அவர்களே உண்மையான ஞானின்னு சொல்லலாம். யார் ஒருவர் செய்யும் தவறை ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் ஞானி. என்னன்னா தப்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்காருல்ல. அப்போ ஜோதிட கலையும் அப்படித்தான். ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஜோதிட கலை வரும்லாம் இல்லை. உண்மையான பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் தான் ஜோதிட கலையே வரும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை அப்படின்னா இந்த உண்மையான கலை யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வராது. நிறைய புண்ணியம் செஞ்சு வச்சுருப்பாங்க முன்னோர்கள். யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து இல்லையோ அவங்க ஜோதிடத்துறைக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா பாவத்தை சேர்த்து வைக்கல.
பூர்வீக சொத்து நிறைய சேர்த்து வச்சுருந்தானா பாவத்தை சேர்த்து வச்சுருக்கான்னு கணக்கில் வச்சிட வேண்டிதான். 4 தலைமுறை நன்றாக இருக்கும், 5வது தலைமுறை கஷ்டப்படும். இப்போலாம் அப்போலாம் இல்லை, 2 தலைமுறை தாண்டாலே முடிஞ்சு. 3வது தலைமுறைக்கு சொத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும், அவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண் பிள்ளை பெற்றவர்கள் புண்ணியவான்களா ஆண் பிள்ளை பெற்றவர்கள் புண்ணியவான்களா. என் குருநாதர் சொன்னது, யார் ஒருத்தன் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன் அவன் தாண்டா புண்ணியவான்னு சொல்லுவார். எதனால? ஏன்னா அவன் இறந்துட்டானா திதி அவன் தான் கொடுப்பான். பொம்பளை பிள்ளை கொடுக்குமா? வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அந்த திதி வாங்குறதுக்கே மறுபடியும் பிறந்து வருவான். அந்த அதான் மறுஜென்மன்னு சொல்கிறது அதுதான். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. கேட்டால் ஈஸ்வரனே திதி கொடுக்குறாருன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஈஸ்வரனுக்கு எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. புண்ணியம் செய்தவனுக்கு மட்டும்தான் கடவுளாக இருந்தாலும் திதி உண்டு. புண்ணியம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எதுலேயுமே வெற்றி அடைய முடியாது. இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு அரசு வேலையில் சேர்ந்துருக்கான்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம். ஆனால் அவன் அதில் அந்த அரசு வேலையில் நியாயமான முறையில் இருந்தால் தான் அவனோட பிள்ளைகள் நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஊரடித்து உலையில் போட்டு சொத்து சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகும். இதை கண்கூட நீங்களே பார்ப்பீங்க. சார் என் பக்கத்து வீட்டுக்காரன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான் சார், ஏகப்பட்ட சொத்து சார், ஆனால் அவன் பிள்ளை 4வது நாளே வாழல சார், வீட்டுக்கு வந்துருச்சு. எதனால் வந்துச்சு? பாவம் தானே. அப்போ ஒவ்வொரு பாவங்களும் நம்ம பண்ண இறைவன் நமக்கு ஆப்பு கண்டிப்பாக வச்சுருவார், யாராக இருந்தாலும் சரி. ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி அடைன்னு நான் சொல்லியிருப்பேன். செல்லூரில் இருக்கக்கூடிய மதுரை செல்லூரில் இருக்கக்கூடிய திருவப்படையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இழந்த செல்வம் நீங்கள் என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். இல்லை எனக்கு மதுரை ரொம்ப தூரம் சார் அப்படின்னா எப்போவுமே எந்த தெய்வத்தையும் நின்ன இடத்துலேருந்தே கும்பிடலாம். மனது தூய்மையாக இருந்தால் கடவுளை நின்ன இடத்துலேருந்தே நம்ம கும்பிடலாம். நான் காலைல கிளம்பி வரும்போது எல்லா கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா லேட் ஆயிரும். காலைல எந்திரிக்கும் போது குளிக்கிறோம், குளிச்சுட்டு சாமி கும்பிடுறோம், அதோடு நம்ம கிளம்பிடுறோம். நான் ஜோசியர்ன்றதுக்காக ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்லாம் சொல்லக்கூடாது. எந்திரிச்சோமா, நம்ம இன்னைக்கு பிரசன்னம்னே இதான். இன்றைக்கி நான் ஜாதகம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் இன்றைக்கி பிரசன்னம், இதை வச்சு தான் பலன் சொல்லி போயிட்டே இருப்பேன். அது யாராக இருந்தாலும், ஏன்னா அதை தேடி தான் வருவான். ஏன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா கேது தசை தானே, இன்னைக்கு இந்த குழந்தைக்கு கேது தசை தானே. அப்போ இதுக்கான பலன் தானே கொடுக்கணும். பார்க்க பெத்தவன் கடன் வாங்குவான்ல, பெத்தவன் கண்டிப்பாக கடன் பெறுவான். ஏன்னா இருக்கக்கூடிய இடம் சந்திரன், சூரியன் இருக்கக்கூடிய வீடு சந்திரனுடைய வீடு கடகத்தில். அப்போது கடன் கண்டிப்பாக பெறுவான். அது யாராக இருந்தாலும் சரி. ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சார் ஜாதகத்தில் நான் எல்லா விதமான விஷயங்களும் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு பலன் கிடைக்கவே மாட்டேங்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு நோட்டை கொடுத்து பாரு. தசாம்பூத்தி சரியில்லைன்னு சொல்லிட்டா கம்முன்னு வீட்டில் இரு, கோயிலாக போய் சுத்தாத. 1 வருஷமோ 6 மாதமோ வீட்டில் இரு. அந்த வீட்டில் இருந்தாலுமே வேலை எப்போ மாதிரி வேலைக்கு போ, ஆனால் டெய்லி ஒரு ஆளுக்கு உதவி செய், ஒரு நல்ல விஷயங்களை பண்ணு. அந்த தசாபுத்தி அழகாக உன்னை ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக கூப்பிட்டு போவோம். எனக்கு புத்தி இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா தெரில தான், கதை தான். நான் 2 கோயில் எழுதி இந்தாங்க முடக்கு நிவர்த்தி கோயில் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னா முடக்கு நிவர்த்தி பண்ணாலும் நம்ம அம்பானி ஆயிடுவோமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ திரிசூனி நிவர்த்தின்னு சொல்கிறோம், திரிசூனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு பெரிய ஆள் ஆயிடலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும், சரிங்களா? உங்களுடைய துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் அதான், மந்திரியாக இருந்தாலும் அதான், பிரதமராக இருந்தாலும் அதான். போன முறையே நான் சொல்லியிருப்பேன், இவ்வளோ சீட்டில் அது பிஜேபி ஜெயிக்கும்னு. கண்டிப்பாக ஜெயிச்சிச்சு. அதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுறேன்னா, பெரிய பெரிய சேனலில் போய் பேசுகிறேன்னா, ஏன்னா உள்ள சேனலில் பேசுகிறதுக்கு கிளைண்ட்டை பார்க்க முடியல. பெரிய சேனலுக்கு போகிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, சுதந்திரம் பறி போயிடும். நம்ம எங்கே நின்னாலும் நம்மளால் ஒரு டீ சுதந்திரமாக குடிக்க முடியாது, இதுதான் உண்மை. பெரிய ஆள் ஆகிறதுலாம் முக்கியம் இல்லை, கையில் எப்போவுமே ஒரு 10,000 20,000 வச்சுக்கிட்டே இருக்கணுங்க பெரிய ஆள் ஆனால். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, சும்மா போயிட்டு இருந்தேன்னா ஆள் அங்கெல்லாம் பேசுகிறான் இங்கே பேசுகிறான், ஒரு டொனேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேவலமாகவும் பேசுவாங்க. பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுபவர்கள் தூட்டுட்டோம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். ஜோதிட கலைன்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். நான் தான் சொல்ல, பூர்வ புண்ணியம் நல்லா இல்லை அப்படின்னா ஜோதிட கலை நீ கற்றுக்கிறதே வேஸ்ட்டு. கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பே தவிர பலன் சொல்ல மாட்டேன். அது இருந்தால் தான் ஜெயிப்பேன். ஒவ்வொரு சொன்னாங்க, சார் எனக்கு சனி கும்பத்தில் இருக்கார் சார், நான் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலான்னா, அந்த சனி அங்கேயே இருக்கட்டுமே, என்ன பரிகாரம் பண்ண போகிற?
அதாவது அது வீட்டில் ஒழுங்காக தான் இருக்குது. நீ முதல்ல ஒழுங்கா இரு. காலைல 5 மணிக்கு எந்திரி, வேலையை பாரு, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சலாம். யாரெல்லாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பழகிறீங்களோ கண்டிப்பாக அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செல்வ நிலையை உயரும். கிராம்பு வச்சாலும் உயராது, ஏலக்காய் வச்சாலும் உயராது. விளக்கு ஏற்று காலையில் இருந்துச்சுன்னா வாசலில் 2 தீபம் மண் தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி ஆகாய தீபம் போடுங்க. ஆகாய தீபம்னா காலைல 5:30 மணிக்கு வீட்டுக்கு வெளியில் போடுறது தான் ஆகாய தீபம். இந்த தீபம் போட்டிங்கனாலே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் போட்டாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம். சின்ன விஷயந்தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கருப்பட்டி தீபம் போடுங்கன்னு இருப்பேன். இந்த கருப்பட்டி தீபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி போட்டு சக்ஸஸ் தான். நிறைய பேசலான்னு முடிவு பண்ணேன். சரி, அண்ணன் வந்து குறைந்த டைம் தான் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் திரு பூபதி அண்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. மற்றும் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாதம் பணிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தாந்திரிகம்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்த அன்னைக்கே பிடிச்சவர், இன்றைக்கெலாம் இல்லை, அன்னைக்கே பிடிச்சவர். சும்மா என் வயசு அவரோட அனுபவம் 40 ஆண்டு கால அனுபவம். நான்லாம் கற்றுக்குட்டி தான். ஏன்னா குருநாதர் முன்னாடி பேசும்போது கைகாலெலாம் நடுங்குது. அவரோட வகுப்பில் படித்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு கதை. தாந்திரிகம்னா என்னன்னு அவர் புரிய வைப்பார். ஏன்னா இப்போ நான் சும்மா கற்றுக்குட்டி அதான் சொல்ல தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. எனக்கு கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஜோதிடத்துறையில் நிறைய நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முதல்ல ஜோதிடத்துறையால் யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யலாம் அதை மட்டும் பாருங்கள். யார்கிட்டெல்லாம் நம்ம பரிகாரத்துக்கு அமௌண்ட்டு போடலான்னு பார்க்காதீங்க. பின்னாடி அதே கர்மம் உங்களை வச்சு செய்யும். இதான் உண்மை. நடக்கும், இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தெரியுதா, என்ன பரிகாரம் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், அதை மீறி போகாதீங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்க தலைவர் அண்ணன் பூபதினன் அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வாழ்க, வையகம் வாழும் வரை வாழ்க. ஜோதிடர் புகழ் என்றும் உலகில் நிலைத்திருக்க வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ மருதமலை குருஜி அவர்கள் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். இன்றைய இந்த ஜோதிட கருத்தரங்குக்கு செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக 5000 ரூபாய் நன்கொடை வழங்குகிறோம். நன்றி.